வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ யூனிட் 6ல் வந்து தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு, சமூக இயக்கங்கள் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் டாபிக் இதெல்லாம் படிக்கணும்னு ஆல்ரெடி சிலபஸ் வைஸ் டாபிக் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் மென்ஷன் பண்ண டாபிக்ஸ் எல்லாத்துக்குமான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டைப்பில் தான் வந்து நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 3 வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். இது 4வது வீடியோ, 4வது பாட்டு. ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இதில் மெயின் வந்து தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படிங்கிற டாபிக் தான். ஸோ இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6 இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோஸ் எல்லாமே ஆட் ஆகிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்துகுஷ் மலைகளில் உள்ள எந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்தாங்க? எந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கணவாய் மூலமாக தான் இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க ஆரியர்கள். அடுத்து, வேத காலத்தின் காலப்பகுதி மற்றும் காலம் குறித்த சரியான இணை. ஸோ எந்தெந்த காலம் எதோட கரெக்டாக பொருந்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு காலம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இரும்பு காலம்ங்கிறது கிமு 1500 600 வரைக்கும். அடுத்து, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னு பாருங்க, ஸ்ருதிகள் என்பவை புனிதமானவை, நிலையானவை மற்றும் கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவை. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கான காரணம் என்னன்னா ஆகமங்கள், தாந்தீரிகங்கள், புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் உள்ளடக்கியதே ஸ்ருதியாகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ருதி, அதாவது புராணங்கள் இதிகாசங்கள் இதுல வராது. புராணங்கள் இதிகாசங்கள் வந்து ஸ்மிருதிகள்ல வரும். ஓகேவா? ஸ்ருதிகள்ல வெறும் ஆகமங்கள், தாந்திரங்கள் தான் வரும். அப்புறம் வந்து வேதங்கள் வரும், பிராமணங்கள் வரும். இதெல்லாம் தான் வந்து இதுல வரும். ஓகேவா? ஸோ அப்ப இது ரெண்டும் வந்து தப்பு. ஸோ இதெல்லாம் வந்து எதுல வரும்? ஸ்மிருதிகள்ல வரும். ஸோ அப்ப இதுல என்ன இருக்கு? ஏ மட்டும்தான் கரெக்ட், எனது ஆர் வந்து தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் வந்து எந்த உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது? ஸோ எந்த உபநிடதம் அப்படின்னு பார்த்தோம்னா முண்டக உபநிடதம். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடமாக இருந்த சப்த சிந்து எதை குறிக்கிறது? சப்த சிந்துங்கிறது வந்து 7 ஆறுகள் ஓடும் பஞ்சாப் பகுதி. 7 ஆறுகளும் இணையக்கூடியதான் சப்த சிந்து. அடுத்து, ரிக்வேத கால அரசியல் அமைப்பின் ஏறு வரிசையில் சரியாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த அரசியல் அமைப்பு எதுல இருந்து எது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குலம், அடுத்து கிராமம் வரும், அடுத்து விஷ், அடுத்து ஜனா, ராஷ்டிரம். ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்ட். வேத கால அரசியல் மன்றங்களில் மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு, பொதுக்குழுக்கு என்ன பேரு அப்படின்னா சமிதி. சமிதிங்கிறது பொதுக்குழு. வேத கால அரசியல் அமைப்புகளின் மிக பழமையான மன்றம் எது? ரொம்ப பழமையான மன்றம் விதாதா. கூற்று, ஸோ 2 கூற்றுல ஒரு கூற்று என்ன கூற்று கொடுத்துருக்காங்க, பின்னாடி காரணம் கொடுத்துருக்காங்களா? எஸ், காரணம் கொடுத்துருக்காங்க. பின்வேத காலத்தில் விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனது மற்றும் சமிதி, சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. இது பின்வேத காலத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ விதாதா இல்லை, அதே மாதிரி சமிதி, சபாக்கான முக்கியத்துவம்லாம் இழந்திருக்கு என்பது சரி. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் உருவாகின. முடியாட்சி முறையில் அரசரின் அதிகாரங்கள் அதிகரிச்சது. அதனால சபா, சமிதியெல்லாம் முக்கியத்துவம் இல்லாம போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட், அதுக்கான விளக்கமும் சரி. அடுத்து, பின்வேத காலத்தில் அரசனுக்கு மக்கள் செலுத்திய பாலி வரியின் அளவு. பாலி வரியோட அளவு வந்து 1/6 பங்கு. விவசாய மகசூல் அல்லது கால்நடைகள்ல 1/6 பங்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பாலி வரி. தொடக்க வேதகால சமுதாயத்துக்குள் காணப்பட்ட 3 பிரிவுகளில் பொருந்தாதது எது? எந்த பிரிவு இதுல வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஷ், சத்திரியர்கள், பிராமணர்கள். விஷ்ணா பொதுமக்கள், சத்திரியர்கள்னா போர் வீரர்கள், பிராமணர்கள்னா மத குருமார்கள். இந்த 3 பிரிவு தான் வரும். இதுல வராதது சூத்திரர்கள், வேலைத்திறன் கொண்டோர் வந்து வரமாட்டாங்க. இவங்க வந்து பின்வேத கால அமைப்புல தான் வருவாங்க.
அடுத்து ஆரியர்கள் கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆரியர் அல்லாத மக்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தயசுக்கள், தாசர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. பின்வேத காலத்தில் பெண்களின் நிலை குறித்த கூற்றுகளில் தவறானது எது? பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது, இது இருந்துச்சு. பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது, இதுவும் இருந்துச்சு. கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு, அளிக்கப்படவில்லை. அப்ப இதுதான் தவறானது. சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக் வேதத்தில் குறிப்பிடப்படாத பயிர்கள் எது? சிந்துவெளி மக்கள் பயிர் செஞ்சிருக்காங்க, ஆனா ரிக் வேத காலத்துல இல்ல. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமையும் பருத்தியும். வேதகால பொருளாதாரத்தில் பின் வேத காலத்தில் பழக்கப்படுத்தப்பட்ட புதிய விலங்கு யானை. யானை தான் பழக்கப்படுத்தப்பட்டுச்சு. பின்வேத கால பண்பாடு கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு பின்வேத காலத்தோட தொடர்புடையது. வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள்ல வெள்ளி நாணயத்தோட பேர் கேட்டிருக்காங்க. வெள்ளி நாணயம் நிக்ஷா, சத்மனா தங்க நாணயங்கள் வரும். ஓகேவா? ஸோ வெள்ளி நாணயம் கிருஷ்ணாலா. கிருஷ்ணாலா என்பது வெள்ளி நாணயம், அது வேத கால வணிகத்துல பயன்படுத்தப்பட்டது. பொறுத்துக தங்கம், இப்பதான் பார்த்தோம். நிக்ஷா இன்னொன்னு சத்மனா, அது ரெண்டும் இல்லையா? ஸோ தங்கம் இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிரண்யா. ஓகேவா? இரும்பு, இரும்பு எதுக்கு மேட்ச் ஆகும்? ஷியாமா. தாமிரம் அல்லது செம்பு அயாஸ். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. பின்வேத காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற கடவுள்களில் பொருந்தாதவர் யார்? யார் பின்வேத காலத்துல இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜாபதி படைப்பவர் இருந்திருக்காரு, விஷ்ணு காப்பவர் இருந்திருக்காங்க, ருத்ரன் அழிப்பவர் இருந்திருக்காங்க. இல்லாதது இந்திரன் தான். அடுத்த கேள்வி, வேத காலத்தில் குருகுலம் என்னும் சொல்லின் குலம் என்பதன் பொருள். குலம்னா என்னன்னா குடும்பம். குடும்பம் அல்லது வீடு தான் குலம். குருகுல கல்வி முறையில் மாணவர்களாக சேர அனுமதிக்கப்பட்டவர்கள் யார்? யார் அனுமதிக்கப்பட்டாங்கன்னா அதாவது இரு பிறப்பாளர்கள் மட்டும்தான். அனைத்து வர்க்கத்தவரும் கிடையாது, சத்திரியர்கள் மற்றும் பிராமணர்கள் மட்டும் கிடையாது, ஆண் பெண் இருபாலரும் கிடையாது, இரு பிறப்பாளர்கள். வாழ்க்கையின் 4 நிலைகள், 4 ஆசிரமங்கள் எந்த காலகட்டத்தின் இறுதியில் உருவாச்சு? 4 நிலைகள் உருவானது பின்வேத காலத்துல. வாழ்க்கையின் 4 நிலைகளை சரியான வரிசையில வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வரும்? பிரம்மச்சரியம் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து வனஸ்பிரஸ்தம் கிடையாது, இது தப்பு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அடுத்து வனஸ்பிரஸ்தம், சந்நியாசம். ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்ட். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த ஆர்டர் தான் கரெக்ட். அடுத்து வட இந்தியாவில் தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய எந்த பண்பாட்டோடு ஒத்து போகிறது? செம்பு கால பண்பாடு, இதோட தான் ஒத்து போகுது. அடுத்து வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் எந்த காலமும் சமகாலத்தை சார்ந்தவை. தென்னிந்தியாவை பொறுத்த அளவுக்கு இரும்பு காலத்தோட மேட்ச் ஆகும். பின்வேத கால பண்பாடும் நம்ம தென்னிந்தியாவோட இரும்பு காலமும். தமிழ்நாட்டுல பெருங்கற்கால பண்பாடு கிமு 600 முதல் கிபி 100 வரை நிலவியது. இது எந்த காலத்தோடு ஒத்து போகிறதுன்னு கேக்குறாங்க. எந்த காலம்னா சங்க காலத்திற்கு முந்தைய காலம். மெகாலித்திக் என்பது ஒரு கிரேக்க சொல். இதுல லித் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. லித்னா கல்லுன்னு அர்த்தம். அடுத்து பொறுத்துக. ஸோ தமிழக தொல்லியல் அகலாய்வு இடங்களையும் அதோட மாவட்டத்தையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? தூத்துக்குடியில இருக்கு. கீழடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. அடுத்து பொருந்தல் திண்டுக்கல். பையம்பள்ளி வேலூர். கொடுமணல் ஈரோடு. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா வரும். ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கீழ்கண்ட எந்த விலங்குகளின் வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புலி, யானை, மான், இந்த விலங்குகளோட வெண்கலத்தாலான உருவங்கள் தான் ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க.
கீழடி அகழாய்வில் கிடைத்த தொல்பொருட்களின் காலம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் எந்த நூற்றாண்டை சார்ந்தது என அமெரிக்காவோட பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம் கணிச்சிருக்காங்க. ஸோ கீழடியில் கிடைச்ச எல்லாமே கிமு 200ஆம் நூற்றாண்டை சார்ந்த பொருட்கள். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து, கீழடி அகழாய்வில் கிடைத்த தொல்பொருட்கள் இந்தியாவின் எந்த நாட்டுடனான பழங்கால வணிக தொடர்பை உறுதி செய்தது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது ரோம் நாட்டோட அந்த காலத்தில் வணிகம் செய்ததை உறுதி செய்கிறது. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் அவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது குறித்தும் குறிப்பிடும் நூல் எது? எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பெரிப்ளெக்ஸ் நூல்ல. அடுத்து, அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் மற்றும் இரும்பிலான கதிர் அறுக்கும் அரிவாள் ஆகியவை எங்கு நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பொருந்தல்ல நடந்த அகழாய்வில் தான் அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்களும் கதிர் அறுக்கக்கூடிய அரிவாளும் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் எந்த அகழாய்வில் கிடைச்சிச்சு? அதுக்கான வயது ரேடியோ கார்பன் முறையில் என்ன காலமாக கணிக்கப்பட்டுச்சு? ஸோ கிடைச்சது பையம்பள்ளி கிமு 1000 நூற்றாண்டை சார்ந்ததா இருந்திருக்கு. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று பையம்பள்ளியில கிடைச்சிருக்கு. 10 இடம்பெற்றுள்ள கொடுமணம் என்னும் ஊர் தற்போது எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறது? கொடுமணம் கொடுமணல் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்த கேள்வி, தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் மற்றும் நூல் சுற்றி வைக்க பயன்படுத்தும் சுழல் அச்சுக்கள் எங்கு கண்டறியப்பட்டது? ஸோ இதெல்லாம் 300க்கும் அதிகமான மண்பாண்டம். பிராமி எழுத்துக்கள் எங்க கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல் தான். அதுவும் கொடுமணல், ஈரோடு மாவட்டம். அடுத்த கேள்வி, இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் 2 கற்பலகையில் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த முறைக்கு பேரு கற்திட்டைகள், டால்மன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கற்திட்டைகள் காணப்படும் இடங்களில் பொருந்தாத ஒன்று. ஸோ எங்கெங்கெல்லாம் கற்திட்டைகள் காணப்பட்டுச்சு, எங்க காணப்படலைங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது இதுக்கு ஆப்ஷன் சிங்கரிபாளையம். இங்க இருக்காது, கற்திட்டைகள் காணப்பட்டது வீரராகவபுரம் காஞ்சிபுரம், கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல், நரசிங்கம்பட்டி மதுரை. இந்த இடத்துல எல்லாம் காணப்படுச்சு. இங்க என்ன காணப்படுச்சு அப்படின்னா நினைவு கற்கள் தான் காணப்படுச்சு. ஓகேவா? சிங்கரிபாளையத்துல. பிரிட்டானிய மொழியில் மென்ஹிர் என்பதில் ஹிர் என்பதன் பொருள். மென்ஹிர்னா இங்க சொன்னோம் இல்லையா, நினைவு கற்கள், இதுதான் மென்ஹிர்னு சொல்லுவாங்க. இதுல அந்த கிர் என்பதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீளமானதுன்னு அர்த்தம். மென் அப்படிங்கிறதுனா கல்லுன்னு அர்த்தம். ஸோ மென்னுன்னு கேட்டாங்கன்னா இந்த மென்ஹிர்ல மென்னுன்னா கல்லு, கிர் அப்படின்னா நீளமானதுன்னு அர்த்தம். ஒரே கல்லிலால் ஆன தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படுவது, அதுதான் என்னது இப்ப பார்த்தோம்ல மென்ஹிர், நினைவு கல். அது மென்ஹிர்ங்கிற நினைவு கல். அடுத்து, நினைவு கற்கள் காணப்படும் இடங்களை சரியாக தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதுல எங்கெங்கெல்லாம் நினைவு கற்கள் காணப்பட்டுச்சு ஏற்கனவே பார்த்தோம். சிங்கரிபாளையத்துல காணப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்க இருக்கு. வெம்பூர், தேனி வெம்பூர்ல இருக்கு. அப்புறம் குமரிக்கல் பாளையம் ஈரோடு, இது 3லையுமே இருக்கு. ஸோ ஆன்சர் இதுக்கு டி வரும். 3லையுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொடுமணல்ல இருந்துச்சு, நரசிங்கம்பட்டியிலையும் இந்த நினைவு கற்கள் இருந்துச்சு. தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடுக்கல். கீழ்காணும் இடங்களை அவற்றுடன் தொடர்புடைய தொல்லியல் சான்றோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்ப்போம். மானூர் புலிமான் கோம்பையில என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கற்கள். வீரராகவபுரம் கும்மாள மருதுபட்டியில இப்பதான் பார்த்தோம் கற்திட்டைகள் இருந்துச்சுன்னு. வெம்பூர் சிங்கரிபாளையத்துல நினைவு கற்கள். ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஆரியர்கள் முதலில் வேத காலத்தில் குடியேறிய பஞ்சாப் பகுதி எங்கு அமைஞ்சிருக்கு? பஞ்சாப் பகுதி வடமேற்கு இந்தியால இருக்கு.
வேதகால அரசியல் அமைப்பில் விஷ் என்ற பல கிராமங்களை கொண்ட தொகுப்பின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விஷ் என்ற பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பின் தலைவர் விஷயபதி அப்படின்னு அழைக்கப்பட்டார். ரிக் வேத காலத்தில் இருந்த இனக்குழு அரசர்களுக்கு ராஷ்டிரம், அதான் இனக்குழு அரசர்கள். எடுத்துக்காட்டுகளில் பொருந்தாதது யார்? ஸோ இதில் பார்த்தாலே தெரியும், சோழர்கள் ராஷ்டிரக்கூடர்களுக்குள்ள வரமாட்டாங்க. ரிக் வேத காலத்தில் இருந்த ராஷ்டிரத்தில் வரமாட்டாங்க. ஸோ பரதர், மத்சயர், புரு இவங்க 3 பேரும் வருவாங்க. வேத காலத்தில் கல்வி கற்கும் முறையான குருகுல கல்வி முறை எம்மொழி சொல்லிலிருந்து உருவானது. இது சமஸ்கிருதத்திலிருந்து உருவானது. பின்வேத காலத்தில் எந்த அரசுகள் செழித்தோங்கின? ஸோ பின்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் தான் செழிப்பா இருந்தாங்க. அடுத்து பெருங்கற்காலத்தை சார்ந்த இரும்பாலான குத்துவாள், ஈட்டி, அம்பு, சில கல்மணிகள் இது எல்லாமே எந்த அகழாய்வில் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது. குத்துவான், ஈட்டி, அப்புறம் அம்புகள். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பார்ப்போம். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவின் செம்புகால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாகும். செம்பு காலம் என்பது முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டோட சேம்னு சொல்றாங்க. இது கரெக்டு. காரணம் என்னன்னா, ஹரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்புகால பண்பாடு தொடர்ந்து நிலவியது. இது காரணம் கிடையாது. ஓகேவா? ஸோ கூற்று மட்டும்தான் சரி. இது காரணம் கிடையாது. பட் காரணம் தனியா பார்த்தோம்னா அது சரி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? ஏ மற்றும் 6 இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் கிடையாது. ஸோ இதோட ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த லெசன்ல பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ல உள்ள முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. அண்ட் இது எல்லாமே ரிவிஷனுக்கும் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.